ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் வரை விண்ணப்பித்து பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அனைவரும் திட்டம் மூலம் வீடு திட்டம் கீழே இது கட்டித்தர்றாங்க. இது பார்த்திங்கன்னா 360 சதுர அடி ஸ்கொயர் ஃபீட்க்கு கட்டித்தராங்க. இதில் 300 சதுர அடி கான்கிரீட் பில்டிங்காகவும் மீதம் இருக்கிற 60 சதுர அடி நம்ம தீப்பற்றாத பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டிக்க முடியும். அது நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி கொடுக்குறாங்க. மீதம் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா 1.5 லட்சம் ரூபாய் வரை லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கு வீடு திட்டம் கணக்கெடுப்பு அது கவர்மெண்ட்டே நடத்துவாங்க. அந்த கணக்கெடுப்பு திட்டத்தின் மூலமாக நேரடியாக கவர்மெண்ட்டே உங்களுக்கு வீடு அலாட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா உங்கள் ஊர் கிராம பஞ்சாயத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான நிதி பார்த்திங்கன்னா 4 தவணைகளாக கொடுக்குறாங்க. இந்த 4 தவணைகளும் நீங்கள் வீடு கட்ட அதோட வேலையை பொறுத்து பிரித்து தருவாங்க. இது யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குடிசைகளே இல்லாத வீடை உருவாக்கணுங்கிறதுக்காக குடிசை வீட்டில் வசிப்பவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாமல் இருந்தால் கூட கவர்மெண்ட்டே ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் பட்டா ஒதுக்கி அதன் மூலமாக உங்களுக்கு கட்டித்தராங்க. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட லேண்ட் இருந்ததுன்னா அதுக்கான பட்டா, சிட்டா, உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வங்கி பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் போதும். ஒருவேளை பெண்கள் பேரில் இருந்தால் இது பட்டா இருந்தால் பெண்கள் பேரில் அலாட் பண்ணுவாங்க. ஆண்கள் பேரில் இருந்தால் ஆண்களும் பெண்களும் கூட்டாக தான் இந்த வீட்டை அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலைஞர் வீடு திட்டம் விண்ணப்பித்து பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.